வெல்கம் டு லக்சம்பர்க். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே ரொம்ப சின்ன கண்ட்ரின்னு சொல்கிற லக்சம்பர்க் கண்ட்ரியில் தான் இருக்கோம். கண்ட்ரி வேணால் சின்னதாக இருக்கலாங்க, ஆனால் மனசு பெருசு. எதை வச்சு அப்படி சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க? இங்கே பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, ஏன் ட்ராமில் போனால் கூட நம்ம டிக்கெட்டே எடுக்க வேணாங்க. ஃபுல்லாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. உலகத்துலேயே இதுதான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எல்லாருக்குமே ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க வீட்டில் அரிசி பருப்பு இருக்கோ இல்லையோ, கார் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புனாங்கன்னா மதியம்தான் போய் சேரணும், அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். எல்லாருமே கார் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெவி டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், நிறைய கார் யூஸ் பண்ணுறதுனால பொல்யூஷன்ஸும் நிறைய க்ரியேட் ஆகும்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்னா அப்போ கண்ட்ரி ஃபுல்லாக ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலான்னு கேட்குறீங்களா?